நாம் தற்பொழுது சென்னை நந்தனத்திலே இருக்கக்கூடிய நந்தனம் அரசு கல்லூரி வளாகத்தின் முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கல்லூரி வளாகத்திலே இருக்கக்கூடிய உணவு விடுதியில்தான் 22 வயது மதிக்கத்தக்க மனநலம் குன்றிய ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்திலே 5 பேர் கொண்ட கும்பல் சீரழித்திருக்கிறார்கள். தனக்கு நேர்ந்திருக்கக்கூடிய துயரத்தையும் துன்பத்தையும் வலியையும் கூட வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு தினந்தோறும் அந்த பெண் பல பேருக்கு விருந்தாக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் துயரத்தினுடைய உச்சமாக இருக்கிறது. இந்த அரசு கல்லூரி என்பது பல மாணவர்களை எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கிய கல்லூரியாக சென்னை மாநகரத்திலே இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முக்கிய மாநகரமாக இருக்கக்கூடிய சென்னையிலே இருக்கக்கூடிய கல்லூரியாக இருக்கிறது. அந்த கல்லூரி வளாகத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு அட்டூழியம் அரங்கேறி வருகிறது. குறிப்பாக 2000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இங்கே பணியாற்றி வருகிறார்கள், பயின்று வருகிறார்கள். அதே போன்று பல பேர் ஆசிரியர்கள், பேராசிரியர்களாக பெண் ஆசிரியர்களும் ஆண் ஆசிரியர்களும் இங்கே பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த கல்லூரியை பொறுத்தளவிற்கு நந்தனத்திலே இருக்கக்கூடிய முக்கிய கல்லூரிகளிலே ஒரு பெயர் போன ஒரு கல்லூரியாக இந்த கல்லூரி இருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே ரூட்டுத்தலை என்கிற பிரச்சனையிலே பல்வேறு பிரச்சனையில் ஈடுபடக்கூடிய பல்வேறு மாணவர்களும் இந்த கல்லூரிக்கு பெயர் போன ஒரு கல்லூரியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த கல்லூரியிலே இந்த ஒரு மனநலம் குன்றிய பெண் உணவு விடுதியிலே வேலை செய்யக்கூடிய பெண்ணிற்கு பல பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய அதிர்ச்சி வெளியாக இருக்கிறது. இது ஏறக்குறைய சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகம் கோட்டூர்புரத்திலே இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய பொறியியல் படிக்கக்கூடிய 2ஆம் ஆண்டு மாணவி திமுக நிர்வாகி ஞானசேகரனால் சிதைக்கப்பட்டு அந்த மாணவி மிகப்பெரிய அளவிலே பாதிப்படைந்து அந்த மாணவியினுடைய எஃப்ஐஆரில் மிகப்பெரிய வேதனைகளை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு மாணவிக்கு மிகப்பெரிய துன்புறுத்தல் கொடுக்கிற அளவிற்கு திமுக நிர்வாகி ஒரு பல்கலைக்கழகத்தில் புகுந்து ஒரு அட்டூழியத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்றால் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் உலக அரங்கிலே இந்த பாலியல் வன்கொடுமை என்பது தலைக்குனிவை ஏற்படுத்திய சம்பவமாக இருந்திருக்கிறது. இந்த துயரங்கள் எல்லாம் அடங்குவதற்குள்ளாக நேற்றைய தினம் குறிப்பாக நம்ம மத்திய தரமணி பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய பாலிடெக்னிக் வளாகத்திலே காவலாளியாக பணியாற்றி வந்த பீகாரை சேர்ந்த காவலாளி தனது கண்முன்னே மனைவி பாலியல் வன்கொடுமையிலே 5 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுகிறார்கள். அதனை தட்டி கேட்கிறார். தட்டி கேட்ட அந்த பீகாரை சேர்ந்த அந்த காவலாளி கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டு சாக்கு பையிலே கட்டி ரத்தம் சொட்ட சொட்ட வீசிவிட்டு செல்கிறார்கள். இந்த கொலை சம்பவத்தை பார்த்திருந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அந்த பெண் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்ற ஒரு நிலையை கூட உணராமல் அந்த ரணம் ஆறுவதற்குள்ளாக கொடூரமான முறையில் அந்த பெண் கொலை செய்யப்படுகிறார். கொலை செய்யப்பட்டு சாக்கு பையிலே கட்டி பெருங்குடி குப்பை குடங்கிலே வீசப்பட்டிருக்கிறார். இந்த 2 தம்பதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். 3 வயது பச்சிலம் குழந்தை. தனது தாய்க்கும் தந்தைக்கும் என்ன நடந்தது என்பது கூட தெரியாது. அந்த 3 வயது குழந்தையை காலை பிடித்து ஓங்கி அடித்து அந்த குழந்தையை கொன்று அந்த பகுதியில் மத்திய கைலாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய கூவம் அருகே வீசி சென்றிருக்கிறார்கள். இன்னும் கூட அந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய உடலை இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் பெருங்குடி குப்பை கிடங்கிலே ஜேசிபி வைத்துக் கொண்டு மோப்ப நாய்களை வைத்துக் கொண்டு குறிப்பாக அடையாறு, கோட்டூர்புரம், திருவான்மையூர் உள்ளிட்ட காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். இப்படி இந்த சம்பவத்தினுடைய துயரம், இந்த சம்பவத்தினுடைய பாதிப்பு அடங்குவதற்குள்ளாக இந்த நந்தனம் அரசு கல்லூரியிலே உணவு விடுதியில் பணியாற்றக்கூடிய மாஸ்டர் குணசேகரன் புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர். இந்த உணவு விடுதியை நடத்தி வரக்கூடிய செல்வம் என்பவர் இவர்களோடு சேர்ந்து குறிப்பாக 5 நபர்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் தினந்தோறும் அந்த பெண் குறிப்பாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். முதலில் உணவு விடுதியை நடத்தி வரக்கூடிய செல்வம் என்பவர், அதாவது திமுக நிர்வாகியினுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய நபர் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அன்பின் பெயராலும் கலையின் பெயராலும் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் இந்த செல்வம் என்பவர் 10 ஆண்டுகளாக இந்த உணவு விடுதி நடத்தி வருவதாகவும் இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை இங்கேயே அழைத்து வந்து இரவு முழுவதும் இங்கேயே தங்க வைத்து தன்னுடைய போதை இச்சைக்கு அந்த பெண்ணை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கும் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறார். செல்வம் சீரழித்தது போதாது என்று அந்த மாஸ்டராக இருக்கக்கூடிய குணசேகரன் தொடர்ந்து அந்த பெண்ணை சிதைத்திருக்கிறார். கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அவர்களை தொடர்ந்து தினந்தோறும் இவர்களை நண்பர்களை வர வைத்து அவர்களையும் இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் பாலியல் வன்கொடுமைக்கும் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்.
அந்த உணவு விடுதி என்பது கல்லூரியுடைய வளாகத்திற்கு ஒரு முக்கிய பகுதியில் இருக்கக்கூடிய விடுதி. 2000 மாணவ மாணவிகள் வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதி. குறிப்பாக தினந்தோறும் சாப்பிடுவதற்கு, டீ குடிப்பதற்கு, காபி குடிப்பதற்கு, அதே போன்று குளிர்பானங்கள் குடிப்பதற்கு வரக்கூடிய ஒரு பகுதி. அப்படிப்பட்ட பகுதியிலே பணியாற்றக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலை இருக்கிறது. இங்கே 24 மணி நேரமும் வாயிலே காவலாளி இருக்கிறார். அதே போன்று சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் இருந்து 24 மணி நேரமும் சுழற்சி முறையிலே ஒரு காவலரும் பணியில் இருக்கிறார். இப்படி இருக்கிற போது இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் எந்த பின்புலத்தில் நடைபெற்றது என்பதுதான் அதிர்ச்சிக்குரிய தகவலாக இருக்கிறது. எந்த சாரை திருப்திப்படுத்துவதற்காக இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை இங்கே நிகழ்த்தப்பட்டது? இந்த 5 பேர் மட்டும்தான் இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையை நிகழ்த்தவில்லை என்பதும் இன்னும் பல பேர் இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவர்களெல்லாம் யார் யார் என்கிற மிகப்பெரிய அதிர்ச்சி நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இங்கே கூறக்கூடிய தகவல் என்னவென்றால், மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணாக 22 மதிக்கத்தக்க அந்த பெண்ணால் தனக்கு ஏற்பட்ட வலியை, துயரத்தை, வேதனையை வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு அவர் இருக்கிறார். அவருடைய உடலிலே ஏற்பட்ட மாற்றங்கள், உடலிலே இருக்கக்கூடிய சிதைவுகளை எல்லாம் பார்த்து உறவினர்கள் தான் இதை புகாராக கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட புகாரில் தான் தற்போது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு உணவு விடுதியை நடத்தி வரக்கூடிய உரிமையாளர் செல்வம், அதே போன்று மாஸ்டராக இருக்கக்கூடிய குணசேகரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் பல பேர் இதிலே தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு கல்லூரி வளாகத்திலே, இங்கே கல்வியை போதிக்கக்கூடிய இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு அட்டூழியம் மாநகரத்திலேயே அரங்கேறி இருக்கிறது என்றால் இன்னும் எத்தனை பல்கலைக்கழகங்களிலே, எத்தனை கல்லூரிகளிலே, எத்தனை பள்ளிகளிலே மாணவர்கள் சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நாள்தோறும் ஒவ்வொரு பள்ளியிலும் கல்லூரியிலும் அங்கு பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள், அதே போன்று பெண்கள், மாணவிகள், இதே போன்று இங்கு பல்வேறு பகுதியில் பணியாற்றக்கூடிய கல்லூரி பணியாளர்கள், உணவு விடுதியில் பணியாற்றக்கூடிய பெண்களுடைய நிலை என்னவாகும் என்கிற மிகப்பெரிய சந்தேகமும் மிகப்பெரிய அச்சமும் உருவாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட பாதிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதி போன்று தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்தது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் போராட்டம் விடுத்தது. அதன் பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் பிறகு அந்த ஞானசேகரன் என்கிற திமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டார். தற்போது நந்தனம் கல்லூரியிலே இப்படிப்பட்ட மிகப்பெரிய அட்டூழியம் அரங்கேறி இருக்கிறது. இந்த அட்டூழியத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் மீண்டும் போராட்டத்தை நடத்தி அதன் பிறகு கைது செய்வதை விட்டுவிட்டு இரும்பு கரம் கொண்டு பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கிடைக்க வேண்டும், இதுபோன்ற காம கயவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள், பெற்றோர்கள், அதே போன்ற பேராசிரியருடைய எதிர்பார்ப்பாக இருப்பது குறிப்பிடத்தக்கது.